Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. ஆணவ கொலைகள் அப்படின்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு ரீசன் கொலை அப்படின்றது என்னப்பா இப்படி கூட கொலை நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நம்மளெல்லாம் யோசிக்க வச்சது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் வேறா இருக்கு. என்னதான் கீழ் சாதி பையன் அப்படின்னு நீங்கள் சொன்னா கூட எல்லா வகையிலும், அதிலும் குறிப்பாக இந்த பெண்ணை விட இந்த பெண்ணோட பெற்றோரை விட எல்லா வகையிலும் உயர்ந்த ஒரு சமூக அந்தஸ்தை பெற்றவங்களா தான் இந்த சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்களே இருக்காங்க. பொதுவாக இந்த சாதிய விஷயங்களை கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க கடைபிடிப்பாங்க. அப்ப அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு என்ன தோணும்னு சொன்னா அதெல்லாம் அவங்களோட முடிஞ்சிடும், நம்ம 2025 இருக்கோம், நம்மளுடைய ஜென்ரேஷன்ல யாருமே சாதியை பார்க்கறது இல்லை, நம்ம சாதியற்ற வாழ்க்கையை எதிர்காலத்துல வாழ்ந்துருவோம், நம்ம எதிர்காலத்துல இந்த மாதிரி சாதிய பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா சாதிய வன்முறையை கையில் எடுக்கக்கூடியது யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா தான். கண்டிப்பா இந்த பொண்ணோட வீடியோ பார்க்கும்பொழுது பல நபர்கள் நீ என்ன சந்தோஷமா இருக்க, உன்னை லவ் பண்ண கவின் தானே செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் அந்த பெண் வீடியோ வெளியிடறதுக்கு முன்னாடியும் சரி, வீடியோ வெளியிட்டதுக்கு பிறகும் சரி, அந்த பொண்ணுக்கு தான் பல கண்டனங்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா இங்க பாதிக்கப்பட்டது கவின் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருடைய குடும்பத்தார் தான். அப்போ பெண் ஏதாச்சும் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில இப்படி வீடியோ வெளியிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவின் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா 8 வருஷம் லவ் பண்ண ஒரு பொண்ணு என்ன பண்ணணும், இறந்து போயிட்டான்னு சொன்னா பதறி அடிச்சு வந்து பார்க்கணும். ஆனா இப்ப வரைக்கும் வரல. இறந்ததுக்கு அப்புறம் இங்க இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க போயிட்டு கவினை பார்க்கலன்னு சொன்னா என்ன காரணம்? ஏன்னா வீட்டுல வளர்க்கக்கூடிய நேரத்துல நம்ம சாதி ரீதியான விஷயங்களை பேசுறோம்ல, நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டு பொண்ணு ஒரு வேற சாதி பையனை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறா, அந்த சாதிக்கும் நமக்குலாம் ஒத்து வருமா இப்படின்னு பெற்றோர்கள் வீட்டுல பேசக்கூடிய விஷயத்தை கேட்டு கூட ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் யாசர் சார் இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் என்னதான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலும் ஒரு சோகமான விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு வாரமா வந்துட்டு எல்லாரும் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றத யோசிச்சுட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். கவின் அவர்களோட டெத் தான். ஆணவ கொலைகள் அப்படின்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு ரீசன் கொலை அப்படின்றது என்னப்பா இப்படி கூட கொலை நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாம் யோசிக்க வச்சது. ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா சொல்லுங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 2025 இருக்கும். இப்போ கூட நீங்க கிராமங்கள்ல போய் கேட்டீங்கன்னு சொன்னா யாராச்சும் ஒருத்தர் சாதியை பத்தி ஒரு திரைப்படம் எடுத்துட்டாலோ இல்லாட்டி சாதியை பத்தி ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டுட்டாலோ உடனே மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இந்த காலத்துல யாருங்க சாதியை பாக்குறா, இன்னும் சாதின்னு நீங்க தான் சாதியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சாதியெல்லாம் பார்க்காம இன்னைக்கு மக்கள் எல்லாருமே சகோதரத்துவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இங்க சமூகம் மக்கள் மத்தியில சீரான முறையில இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு பல கருத்துக்கள் சொல்றதை பாக்குறோம். ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே அப்படி பேசக்கூடியவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில வருஷத்துக்கு 2-3 கொலைகளாச்சு தொடர்ச்சியாக இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு திருப்பி மீண்டும் ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்க நடந்திருக்கு, இந்த பின்புலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க 2 பேருமே எஸ்சி கேஸ்ட சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவங்களுடைய மகன் தான் கவின் செல்வ கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் சென்னையில இருக்கக்கூடிய டிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனில ஒரு ஐடி இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது இப்ப இருக்க பெண்களுக்குலாம் ஒரு ஐடி மாப்பிள்ள அப்படின்றது ரொம்ப கனவான ஒரு விஷயம். அண்ட் வீட்டுல இருக்கவங்களுமே கூட ஐடில இருக்காருன்னா ஓகேப்பா, ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காரு, பொண்ணை வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு. அப்படி இருக்கப்போ நல்லா படிக்கிற பையன். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அவர் கூட இருந்தவங்களா இருக்கட்டும் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த பையன் வந்துட்டு இந்த ரவுடிசம் பண்ற பையனா இல்ல, ரொம்ப அமைதியான பையன், எது சொன்னாலும் கேட்டுக்கிற பையன் அப்படின்றாங்க. அண்ட் டிசிஎஸ் அப்படின்ற போது கண்டிப்பா ஒரு நல்ல சம்பளம் வாங்குற ஒரு பையனா தான் இருப்பாங்க. இப்படி நல்ல பையனா இருந்தும் இந்த ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உயிரை எடுக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? பொதுவாக நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 50 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி போனா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா பொண்ணை தாராளமா கட்டி கொடுத்துடலாம், அவன் எந்த கேஸ்டா இருக்கட்டும் எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும், அரசு வேலை இருக்குன்னு சொன்னா பொண்ணை கொடுக்கலாம், அவன் நல்லா கண்கலங்காம பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா ஐடி துறையில இருந்தா போதும், ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, வார நாட்கள்ல கண்டிப்பா விடுமுறை கிடைச்சிரும், நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டுருவான், காரு பங்களான்னு எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆளு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா 500க்கு 490 மதிப்பெண் எடுத்த பையன்,
காலேஜ்ல படிக்கக்கூடிய நேரத்துல கல்லூரியில கோல்டு மெடலிஸ்டா இருந்தான், டாப் ரேங்கர்ல வாங்கக்கூடிய ஒரு பையன் இருக்கானா அது கவின் மட்டும்தான். அந்த அளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய பையன், அவனுக்கு குடி பழக்கமோ சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கமோ இல்ல கஞ்சா பழக்கம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்பவே தங்கமான பையன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையனுக்கு இப்படி நடந்துருச்சு. பொதுவா இந்த சாதி ரீதியாக பெற்றோர்கள் திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல கூட அந்த பையன் வேற ஒரு கேஸ்ட சேர்ந்தவனா இருக்கான், நம்மளை விட தாழ்த்தப்பட்ட கேஸ்ட்ல ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பெற்றோர்கள் திருமணம் பண்ணி கொடுக்க யோசிப்பாங்க. எப்ப யோசிப்பாங்கன்னு சொன்னா அந்த பையன் ஒரு குடிகாரனா இருக்கான், ஸ்டேபிளா இல்லாம இருக்கான், குடிகாரனா இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை நம்பி போனா அவன் உன்னை எப்படி வச்சு பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கீழ் சாதியில இருக்கக்கூடிய பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதுக்கு எல்லா காரணமுமே இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அது முற்றிலும் வேறா இருக்கு. என்னதான் கீழ் சாதி பையன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட எல்லா வகையிலும், அதிலும் குறிப்பாக இந்த பெண்ணை விட இந்த பெண்ணோட பெற்றோரை விட எல்லா வகையிலும் உயர்ந்த ஒரு சமூக அந்தஸ்தை பெற்றவங்களாதான் இந்த சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்களே இருக்காங்க. சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அவர் விவசாய தொழில பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே இடத்துல ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு பள்ளிக்கூடத்துல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கௌரவமான தொழில் தான். இதே நேரம் கவினோட தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா பல ஆண்டுகளா இருந்திருக்கிறாரு. பல சொத்துக்கள் அவங்க சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ பெண்ணை விட சாதியை தாண்டி மற்ற எந்த வகையில நீங்க எடுத்துக்கிட்டாலும் சமூகத்துல மேம்பட்ட ஒரு குடும்பமாக தான் இந்த கவினோட குடும்பம் இருந்திருக்கு. அப்ப இந்த நிலையில எதனால கொலை நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பெண்ணோட அந்த பின்புலம், குடும்ப பின்புலத்தை பாத்தீங்கன்னா நெல்லையில இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை அப்படின்னு பகுதியை சார்ந்தவங்க தான் இந்த பெண்ணோட குடும்பத்தார். சரவணன், கிருஷ்ணகுமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தம்பதிகளுக்கு தான் இந்த சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொரு மகனும் இருக்கான், அந்த பையனோட பேரு சுர்ஜித். அப்போ இவங்க 2 பேருமே யாருன்னு சொன்னா 2 பேருமே தமிழ்நாடு காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ போலீஸா தான் இருக்கிறாங்க. அப்போ சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவங்க, பிள்ளைகள் யாராவது தப்பு பண்ணா, மாணவர்கள் யாராவது தப்பு பண்ணா அவங்கள தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுடைய பையன் சுர்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் 24 வயசு படிக்கக்கூடியவன். அப்ப இதுலயும் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா பொதுவா முன்னெல்லாம் சாதியை யார் தூக்கி பிடிப்பா அப்படின்னு பார்த்தா வயசுல பெரியவங்க. ரொம்ப ரொம்ப ஜெனரேஷன் பழைய ஆட்கள் தான் வந்துட்டு எப்பயுமே ஜாதி பத்தி பேசுவாங்க. அண்ட் இப்போ இருக்க சமூகத்துல இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா வர யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கரெக்டா இருப்பாங்கப்பா, கரெக்டான ஒரு தலைவரை சூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த ஜாதிகளை வச்சு பிரச்சனை பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கரெக்டா செலக்ட் பண்ணுவாங்க, கரெக்டா ஒரு முடிவு எடுப்பாங்கன்றதுதான் எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்ப பார்த்தா கண்டினியூஸா எல்லா ஒரு போதை புழக்கமா இருக்கட்டும், ஒரு பாலியல் துன்புறுத்தலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆணவ கொலைகளா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்றவங்களோட ஒரு இன்புட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு எங்க இருந்து வருது சார்? பொதுவா இந்த சாதிய விஷயங்களை கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க கடைபிடிப்பாங்க. அப்ப அதை பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த ஜெனரேஷன் பீப்புள்ஸ்க்கு என்ன தோணும்னு சொன்னா அதெல்லாம் அவங்களோட முடிஞ்சிரும், நம்ம 2025ல இருக்கோம், நம்மளுடைய ஜெனரேஷன்ல யாருமே சாதியை பாக்குறது இல்ல, நம்ம சாதியற்ற வாழ்க்கைய எதிர்காலத்துல வாழ்ந்துருவோம், நம்ம எதிர்காலத்துல இந்த மாதிரி சாதிய பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா சாதிய வன்முறையை கையில் எடுக்கக்கூடியது யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா தான். 24 வயசு சுர்ஜிதா இருக்கட்டும், இல்லாட்டி சில மாதங்களுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவன் சக மாணவன் வேற சாதியை சார்ந்தவங்கிறதுக்காக அவனை வீடு பூந்து வெட்டக்கூடிய நிகழ்வா இருக்கட்டும் திருநெல்வேலியில நடந்தது. அப்ப இன்னைக்கு சாதிய பிரச்சனைகளை எந்த வயசானவங்களும் கையில் எடுக்கல, சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா நீங்க எதை மாத்தினாலும் சரி இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த சாதிய பிரச்சனை தொடர்ச்சியாக நடக்கும் அப்படிங்கறத இந்த மாதிரியான நிகழ்வுகள் உணர்த்துது. அப்ப என்ன நடந்துச்சு இந்த ஒரு விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னா விடுமுறைக்காக, அதாவது சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், சனி ஞாயிறு ஆனா எல்லாருமே சொந்த ஊருக்கு போவாங்க. அப்படிதான் சுர்ஜித் அவருமே அவருடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாரு. கவினுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறதுக்காக அவங்களுடைய தாத்தாவை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு இவங்க அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. ஏன் அந்த மருத்துவமனைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சுபாஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய கவின் காதலிச்ச பெண் அந்த இடத்துலதான் ஒரு சித்த மருத்துவரா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய காதலி இருக்கிறாங்கிறப்ப அவங்க கிட்ட போய் விஷயத்த கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. போகக்கூடிய நேரத்துலதான் அந்த இடத்துக்கு சுர்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுபாஷினியோட தம்பி நேர்ல வந்திருக்கிறாரு. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கவினை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும்,
இதுக்கு முன்னாடி கூட பல நேரங்கள்ல சுபாஷினிய கூப்பிட்டு பேசினதா அப்படி சொல்லியிருக்காங்க சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த பொண்ணு வெளியிட்ட வீடியோல அவங்க தெளிவா குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல எங்க அப்பா அம்மாக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எதுவுமே தெரியாது. ஆனா என்னோட தம்பிக்கு இதுக்கு முன்னாடி தெரியும், அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பேசினாங்க ஏதா அப்படின்றது எனக்கு தெரியல. திரும்பவும் கால் பண்ணி பொண்ணு கேட்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள அப்படி என்ன கான்வர்சேஷன் போயிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கு முன்னாடி பல மாதங்களாகவே இந்த ஒரு சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அக்கா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை, ஒரு எஸ்சி கேஸ்ட் மாணவனை காதலிக்கிறது சுர்ஜித்துக்கு சுத்தமாவே பிடிக்கல. இந்த ஒரு விஷயத்த அவன் கை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல நேரங்கள்ல கவின் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கவின் எந்த நேரத்திலுமே ஒத்துக்கல. நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிச்சிருக்கேன், உங்க குடும்பத்தை விட எல்லா வகையிலுமே நான் அந்தஸ்தா தான் இருக்கேன், அப்ப நான் உங்க அக்காவை திருமணம் செய்யறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சுர்ஜித் என்னதான் பேசினாலும் கவினை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் அப்படிங்கிறவன் சின்ன பையன். கவினை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் அப்படிங்கிறவன் சின்ன பையன். அப்ப சின்ன பையன் ஏதோ ஒண்ணு பேசுறான், நம்ம அவங்க பெற்றோர்கள் கிட்ட பேசி பொண்ணு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் அவங்களுடைய பெற்றோருக்குமே தெரியாது. யாரோட அப்படின்னு சொன்னா சுபாஷினியோட பெற்றோருக்கு நம்மளுடைய பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாங்கிற விஷயம் தெரியாது. அவங்களுடைய பெற்றோர்களுக்கே இந்த செய்தியை போய் சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷினியோட தம்பி சுர்ஜித் தான். போயிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய அக்கா வேறொரு சமூகத்தை சார்ந்த பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை உடைச்சதே அவங்கதான். இருந்தாலும் பெற்றோர்கள் அப்பவே, அதாவது இந்த பிரச்சனை இப்ப ஜூலைல நடந்துகிட்டு இருந்தாலும் மே மாசம் போலயே அவங்களுடைய பெற்றோர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி லவ் பண்றியா, தம்பி சொல்றானே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மாதிரிலாம் நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மறுத்திருக்காங்க. கவின் வந்துட்டு அவங்க கிட்ட டைம் கேட்டதா அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இருக்க இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க அந்த வீடியோல வந்துட்டு ரொம்ப தெளிவா பேசினாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ரிப்பீட்டடா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கும் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, என் தம்பி எடுத்த ஒரு விஷயம் தான் அது. அண்ட் நான் வந்துட்டு வீட்டுல லவ் பண்றேன் அப்படின்றத சொல்லாததுக்கு காரணம் வந்துட்டு கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், நான் வந்துட்டு செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்றது. அவங்க வீடியோ எண்ட்ல வந்துட்டு திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு இது அவ்வளவுதான், இதை முடிச்சிருங்க, இது அவ்வளவுதான், இதை முடிச்சிருங்க அப்படின்னது. இது மூலியமா அந்த வீடியோவை பார்த்த பல சமூக ஆர்வலர்கள் எழுப்புற ஒரு கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இத்தனை வருஷம் காதலிச்சிருக்கு, அந்த பையன் இறந்திருக்கான். அப்படி இருக்கப்போ மூஞ்சில வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பதட்டம் எதுவும் இல்லாம தொடர்ந்து தன்னோட தந்தைக்கும் தனது தாய்க்கும் இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்றதும், இது அவ்வளவுதான், இதோட முடிச்சிருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் ரிப்பீட்டடா சொல்லும் போது இது இந்த பொண்ணா வெளியிட்ட வீடியோவா இல்ல துன்புறுத்தலின் பேர்ல வெளியிட்ட வீடியோவான்ற கொஸ்டினும் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு சார். கண்டிப்பா இந்த பொண்ணோட வீடியோ பார்க்கும்பொழுது பல நபர்கள் நீ என்ன சந்தோஷமா இருக்க, உன்னை லவ் பண்ண கவின் தானே செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் அந்த பெண் வீடியோ வெளியிடறதுக்கு முன்னாடியும் சரி, வீடியோ வெளியிட்டதுக்கு பிறகும் சரி, அந்த பொண்ணுக்கு தான் பல கண்டனங்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா இங்க பாதிக்கப்பட்டது கவின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய குடும்பத்தார் தான். அப்போ பெண் ஏதாச்சும் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில இப்படி வீடியோ வெளியிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவின் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா 8 வருஷம் லவ் பண்ண ஒரு பொண்ணு என்ன பண்ணணும், இறந்து போயிட்டான்னு சொன்னா பதறி அடிச்சு வந்து பார்க்கணும். ஆனா இப்ப வரைக்கும் வரல, கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆயிருக்கு அந்த பையனுடைய உடலை பெற்றோர்கள் வாங்குறதுக்காகவே. அப்போ நாங்க வாங்க மாட்டோம், அந்த பெண்ணோட பெற்றோர்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, அவங்க காவல்துறை அதிகாரிகள்னு சொல்லிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சக காவல்துறை அதிகாரிகள் பதட்டப்படுறாங்க, அதனால வழக்க சிபிசிஐடிக்கு மாத்தணும், அவங்களுடைய அப்பா அம்மாவையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெற்றோர்கள் தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அந்த 5 நாள் இருந்திருக்குன்னு சொன்னா இறந்ததுக்கு அப்புறம் இங்க இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க போயிட்டு கவினை பார்க்கலன்னு சொன்னா என்ன காரணம்? அப்ப உண்மையா காதலிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு அந்த 8 ஆண்டு காலத்துல அவங்க எங்கெல்லாம் போனாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் போயிருக்கிறாங்க, வெளியில படத்துக்கு போயிருக்காங்க, மாலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா அந்த எல்லா புகைப்படங்களுமே இப்போ சமூக வலைத்தளத்துல வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. ஏன்னு சொன்னா இப்ப அவங்களுடைய தம்பியை கைது பண்ணிட்டாங்க, அதுவும் காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்த இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுக்க வெளியில வர முடியாது. ஒரு 40 ஆண்டு காலம் இருந்தா கூட அந்த 40 ஆண்டு காலம் அவர் வாழ்றாருன்னா இதுல எந்த வகையிலுமே ஒரு தலைவரோட பிறந்த நாள் வருது, காமராஜரோட பிறந்த நாள் வருது, அதனால ஒரு அவருடைய நன்னடத்தையின் அடிப்படையில ஒரு 10 நாள் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ஒரு விஷயத்துல குண்டாஸ் வழக்கு போட்டுட்டாங்கன்னு சொன்னா எந்த ஒரு காலத்திலுமே அவரால் வெளில வரவே முடியாது. ஏன்னா இது ஒரு நான் பெயிலபிள் செக்ஷன்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ இப்போ இந்த தம்பியோட வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்கவே முடிஞ்சிருச்சு. அப்ப இனி நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தம்பி இருக்க மாட்டான், நம்மள காதலிச்சவனும் இப்ப இறந்து போயிட்டான், நம்மளுடைய பெற்றோர்கள் 2 பேர் தான் இருக்கிறாங்க, அப்பா அம்மா அவங்களுக்கும் இந்த ஒரு வழக்குல தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்கன்னா நம்ம நடுத்தருவுக்கு வந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு சுயநலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மேபி இருந்திருக்கலாம். அதனால கூட இப்படி வெளியிட்டு இருக்கலாம். ஏன்னா
தம்பி போயிட்டான், என்ன காதலிச்சவனும் போயிட்டான், இப்ப அப்பா அம்மாவையும் கைது பண்ணணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப இவங்களும் போயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து இந்த பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு கண்டிப்பா இன்னொருத்தர் யோசிப்பாங்க. இவ்வளவு பிரச்சனையான ஒரு பெண்ணை ஏன் காதலிக்கணும்? அவங்களோட முகம் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் தெரிஞ்சிருச்சு வந்துருச்சு. அப்போ இந்த அளவுக்கு நீ காதலிச்சவனையே இப்படி பண்ணிருக்கேன்னு சொன்னா ஒன்னு எப்படி நான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் திருமணம் பண்ணறதுக்கும் யோசிப்பாங்க. அப்ப என் வாழ்க்கையே அழிஞ்சிருமே அப்படின்னு ஒரு கட்டம் வரக்கூடிய நேரத்துல பெற்றோர்களையாச்சும் நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா அவங்க நம்மள ஏதாச்சும் ஒரு வகையில சேஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த பெண் வீடியோ வெளியிட்டு இருக்கலாம். ஓகே சார், ஆக்சுவலா வந்துட்டு இந்த கொலை செஞ்ச சுர்ஜின் அவரோட பின்புலம் பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டா ஐடியா இருக்கட்டும் இல்ல சில சோஷியல் மீடியா ஐடியா இருக்கட்டும் பாக்குறப்போ அவரோட ஐடி கிடைக்கல அப்படின்னாலும் அவருக்கு தொடர்புடைய பலரோட ஐடி கிடைச்சிருக்காங்க. அதுல அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கத்தி, அருவா, இந்த செயின், இந்த மாதிரி நிறைய பொருட்களை வச்சு வீடியோஸ் போட்டிருக்க மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதுவும் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை எந்த அளவுக்கு வந்துட்டு இறங்கி யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க. பலர் வந்துட்டு அவங்களோட ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ணாலும் பலர் இந்த மாதிரி ஒரு சின்ன போதைப் பொருள் விற்கிற தொழில இருக்கிறாங்களா இல்ல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற தொழில இருக்கிறாங்களா எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியால. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனை எங்க கொண்டு போய் விடும் சார்? பொதுவாக இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள்ல மாவட்டம் தோறும் சில ஒரு அலுவலகங்கள் இருக்கு. எதுக்குன்னு சொன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியால போடக்கூடிய போஸ்ட், இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறோம், 2 பேரும் ஒரு சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு அவலத்தை பத்தி பேசுறோம்னு சொன்னா நம்மளுடைய சமூக வலைதளத்தை கூட காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாகவே மானிட்டர் பண்ணுவாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க அருவாளோட கத்தியோட போட்டோ போடுறாங்கன்னு சொன்னா உடனே அவங்களை கைது பண்ணுவாங்க. நீங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிறந்த நாளைக்கு காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரவுடிங்க எல்லாம் ஒரு அருவாளை வச்சுதான் கேக்கே கட் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தவங்க யாராச்சும் வீடியோ வெளியிட்டா கூட உடனடியா அவங்க ரவுடியா இருக்க மாட்டாங்க, அவங்க பின்னாடி ஒரு குற்ற பின்னணி இருக்காது. இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஏன்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல 2 பேருமே எஸ்ஐயா இருக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய பையன் கத்தியோட வீடியோ போட்டிருக்கான், கத்தியோட போட்டோ போட்டிருக்கான், ஒரு ரவுடிய மாதிரி போஸ்ட் போட்டிருக்கான். அதிலும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு போட்ட போஸ்ட்ல வந்து விரைவில் ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அருவாளோட ஒரு போட்டோ போட்டதெல்லாம் சொல்லப்படுது. அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதை பார்க்காம இருந்திருப்பாங்களான்னு சொன்னா கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் அதே காவல்துறையில இருக்கும் பொழுது உங்களுடைய பையன் இப்படி வீடியோ போட்டுட்டு இருக்கான், போட்டோ போட்டுட்டு இருக்கான், என்னென்ன ஆக்ஷன் எடுங்க, இல்லாட்டி வீட்டுல போய் தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த விஷயம் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சுர்ஜித்தோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா அவரும் ஒரு சாதாரண பையெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு இந்த மாதிரி ரவுடிசம் சம்பந்தமா போட்டோ போடுறாரோ அதே அளவுக்கு அவர் அத்லட்டாவும் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. நிறைய மெடல்ஸ் வாங்கி அதனுடைய போட்டோஸுமே அப்லோட் பண்ணிருக்காரு. அப்போ ஒரு பெஸ்ட் அத்லட் பிளேயரோட வாழ்க்கையும் இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே போயிருச்சுல. அப்ப இந்த கொலை நடந்தது அப்படின்னு பாருங்க, அந்த ஒரு பையனை கூட்டிருக்கிறாரு. அந்த பையன் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா அம்மா திருமணம் சம்பந்தமா பேசணும், அதனால கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் பைக்ல ஏத்தி கூட்டிட்டே போயிருக்கிறாரு. போகக்கூடிய நேரத்துல அவங்களுடைய வீட்டுக்கு போனோடனே வீடு பூட்டி இருக்கு. மேபி அப்பா அம்மா டியூட்டிக்கு போயிருக்கலாம். அப்ப வீடு பூட்டி இருக்குன்னு உடனே அந்த இடத்துலயாச்சும் கவின் கொஞ்சம் சுதாச்சு இருக்கணும். அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு கூட்டிட்டு வந்தாரு, வீடு பூட்டி இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா அதையுமே அவர் யோசிக்கல. அந்த நேரத்துல வண்டியில மறைச்சு வச்சிருந்த மிளகா பொடியை எடுத்து கவினோட கண்ணில் போட்டுட்டு அந்த கண்ணில் மிளகா பொடி பட்டதோட ஓடக்கூடிய நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அருவாளை எடுத்து சரமாரியா கண்லையும் கழுத்துலையும் தலையிலையும் வெட்டி இருக்கிறாங்க. அதாவது அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததா சொல்லப்படுது. அதுல எந்த அளவுக்குன்னா 47 தடவைக்கு மேல வெறித்தனமா வெட்டி இருக்கிறாரு. அவருடைய மூளை வரைக்கும் சிதையக்கூடிய அளவுக்கு வெட்டி இருக்கிறாரு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு 24 வயசு பையனுக்கு ஒரு ஆணவ கொலை பண்ணணுங்கிற துணிச்சல் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா மேபி வீட்டுல அவங்களுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பு அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா வீட்டுல வளர்க்கக்கூடிய நேரத்துல நம்ம சாதி ரீதியான விஷயங்களை பேசுறோம்ல, நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டு பொண்ணு ஒரு வேற சாதி பையனை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறா, அந்த சாதிக்கும் நமக்கெல்லாம் ஒத்து வருமா இப்படின்னு பெற்றோர்கள் வீட்டுல பேசக்கூடிய விஷயத்த கேட்டு கூட சுர்ஜித் இன்னைக்கு ஒரு கொலையாளியா மாறி போய் நிக்கலாம். சார் ஆக்சுவலா இந்த கேஸ் இன்னும் எப்படி போகும், ஏன்னா இப்போ அவருக்கு வந்துட்டு நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது மூலியமா நம்ம ஒவ்வொரு டைம் பேசுறப்போ அடுத்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் பேசிட்டு இருக்கோம். இந்த கேஸ்ல இது இன்னும் எப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்கு சார்? இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தால் நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக மறியல்ல ஈடுபட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய பெற்றோர்களையும் நீங்க கைது பண்ணணும், அவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்ப அந்த அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அங்க மாவட்ட தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய பெற்றோர்களுடைய பேரிலையுமே எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணதுக்கு பிறகு இன்னைக்கு அவங்களுடைய தந்தைய கைது பண்ணிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள். அப்போ அந்த அடிப்படையில 24 மணி நேரத்துல கைது செய்வோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி கைது பண்ணிட்டாங்க. வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்துவோம்னு சொன்னாங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரிகளே இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது விசாரணை சரியான முறையில இருக்காது, அவங்க யாராச்சும் ஃபேவரிசம் பண்ணிடுவாங்க, அப்போ சிபிசிஐடிக்கு மாத்துங்கன்னு சொன்னாங்க. இப்போ வழக்கு சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டுருச்சு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு உடலையுமே அவங்க வாங்க சம்மதிச்சு அந்த உடலையுமே வாங்கி இருக்கிறாங்க.
இப்போ சுர்ஜித்தை மேல பொறுத்த வரைக்கும் பிஎன்எஸ் செக்ஷன் 296B, அதே மாதிரி 49, 103 சப்செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளுக்குலயும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குலயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பிறகு 30ஆம் தேதி ஜூலை மாசம் தான் அவன் மேல குண்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கையுமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித்தோட வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஏன்னா தெளிவா இருக்கு, சிசிடிவி ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அக்கம் பக்கத்துல பல நபர்கள், ஏன்னா இது ஒரு மறைவான இடத்துலயோ யாரும் இல்லாத ஒரு இடத்துலயோ போயிட்டு எல்லாம் இந்த கொலை அப்படிங்கிறது நடக்கல. வெளிப்படையாக பகல் நேரத்துல ஒட்டுமொத்த மக்களும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில வச்சு வெட்டினால பல நபர்கள் ஐ விட்னஸும் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில சுர்ஜித்தோட லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய பெற்றோர்களை இப்ப காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும், இவங்களுக்கு உண்மையிலேயே அதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 2 நபர்களையுமே காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய பணியில இருந்து ஒட்டுமொத்தமாக நீக்குவாங்க. அவங்களை கைது பண்ணி அவங்களுக்குமான சிறை தண்டனையும் நீதிமன்றம் உறுதி செய்யும். கண்டிப்பா சார். இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.